ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, யூசர் கிட்ட இப்போ என்னோட ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இதை கண்டுபிடிக்க போகுது. யூசர் கிட்ட இருந்து ஆப்ஷன்ஸ் கேட்கிறோம். நீங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா சொல்லணும்ல, தமிழுக்கு என் 1 அழுத்தவும், ஃபார் இங்கிலீஷ் பிரஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி யூசர் கிட்ட 1 பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்கொயரோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும், 2 பிரஸ் பண்ணீங்கன்னா ரெக்டாங்கிளோட ஏரியா, 3 பிரஸ் பண்ணீங்கன்னா சர்க்கிளோட ஏரியா அப்படின்னு சொல்ல போறோம். யூசர் வந்து எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்குவாரு. இப்ப யூசர் வந்து ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். யூசர் செலக்டட் ஆப்ஷன் 1 ஏரியா ஆஃப் ஸ்கொயர். அப்ப ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை இன்புட் வேணும் உங்களுக்கு? ஒரு ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும், என்ன இன்புட் வேணும் உங்களுக்கு? ஒரு சைடோட வேல்யூ இருந்தா போதும். ஓகே, இன்புட் வந்து வேல்யூ ஆஃப் எ சைடு. யூசர் வந்து ஸ்கொயர் இல்ல ரெக்டாங்கிள் வேணும்னு கேக்குறாரு. இன்புட் என்ன வேணும்? ரெண்டு சைடோட வேல்யூ வேணும் சார். ஓகே, வேல்யூன்றது லெங்த் இல்லையா? சரி, ரெக்டாங்கிளுக்கு என்ன வாங்கணும்? கரெக்டான டேர்ம் லென்த்தும் பிரெத்தும் வாங்கணும். வெரி குட். ரெண்டு வேல்யூ தான் கரெக்ட், பட் வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ்? லெங்த் அண்ட் பிரெத். ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா பைஆர் ஸ்கொயர். அது ஃபார்முலா. இன்புட் என்ன வேணும்னு கேக்குறேன். கான்ஸ்டன்ட்டா பை ரேடியஸ். கரெக்டா நித்யா? கரெக்ட் தான் சார். ஓகே, இன்புட் வந்து ரேடியஸ். பைஆர் ஸ்கொயர்ன்றது ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா a இன்டு பின்னு சொன்னோமா, லெங்த் அண்ட் பிரெத். அதுதான் யூசர் கிட்ட இருந்து வாங்க போறோம். ஓகே, யூசருக்கே பைஆர் ஸ்கொயர் தெரியும் அப்படின்னா நம்ம எதுக்கு ப்ரோக்ராம் எழுத போறோம் இல்லையா? ரைட். ஸோ யூசருக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறோம். ஸ்கொயர் வேணுமா, ரெக்டாங்கிள் வேணுமா, சர்க்கிள் வேணுமா அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்க போறோம். யூசர் வந்து ஸ்கொயர் வேணும் அப்படின்னு சொன்னார்னா இன்புட் லெங்த், இன்புட் வந்து ஒரு சைடோட லெங்த் என்னன்னு கேட்டு வாங்கிக்க போறோம். ரெக்டாங்கிள் அப்படின்னா 2 இன்புட் வாங்க போறோம். சர்க்கிள்னு சொன்னார்னா ஒரே இன்புட், அது ரேடியஸ். இது கால்குலேட் பண்ணிட்டு ஏரியா நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, யூசர் ஒரு வேளை சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா லெங்த்தும் பிரெத்தும் வாங்குவோமா? கிடையாது இல்லையா? சர்க்கிள் செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா சர்க்கிள்க்கு தேவையானதை மட்டும் தான் வாங்குவோம். அப்ப இந்த ப்ரோக்ராம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? முதல்ல நான் ப்ரோக்ராம் எழுதல, we will discuss and then we will write the code. Okay, we will plan how to solve the problem and then we will solve the problem. என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கொடுக்கணும் சார். சாய்ஸ் இப்போ வந்து 1 வந்து சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதுக்கான தேவையானது வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ள வாங்கணும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் த சாய்ஸஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்? சாய்ஸஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. 1 ஏரியா ஆஃப் ஸ்கொயர், 2 ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், 3 ஏரியா ஆஃப் சர்க்கிள். அடுத்து அதுக்கேத்த மாதிரி இன்புட்ஸ் கொடுக்கறோம். ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சாய்ஸஸ பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ஏரியா ஆஃப் ஸ்கொயர், 2 ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், 3 ஏரியா ஆஃப் சர்க்கிள். அவ்வளவுதான் நான் பண்ணிருக்கேன். அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? சரி, இஃப் ஸ்டேட்மென்ட்ல போட்டு என்ன சாய்ஸோ அதுக்கானதை வாங்கணும் சார். அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு.
சாய்ஸ் வாங்கணும் யூசர் கிட்ட இருந்து. ஓகே, யூசர் கிட்ட இருந்து நான் சாய்ஸே வாங்கலையே. இதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், மெனு நான் கொடுத்துருக்கேன். யூசர் ஒண்ணு இது வேணும்னு சொன்னா தானே அடுத்து நான் கேட்க முடியும். யூசர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேட்கவே இல்லையே. இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்? யூசர் இது வேணும்னு சொல்லணுமா இல்லையா? ஸோ யூசர் வந்து யூசர் என்டர்ஸ் அ சாய்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. யூசர் கிட்ட இருந்து இன்புட்டே வாங்கலன்னா எதை வச்சு கம்பேர் பண்ணுவீங்க? ரைட், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். இதுக்குதான் வந்து ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் போடும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? இப்ப 2 பேர் ஆன்சர் சொல்லிருக்கீங்க, நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. அடுத்து வேற யாராவது? பிரியதர்ஷினி. சொல்லுங்கண்ணா. நீதாம்மா சொல்லணும், உன் வாய்ஸ் கேட்கவே மாட்டேங்குதே. பேச மாட்டியா? இல்லண்ணா. அடுத்து வந்து நம்ம இது என்ன சாய்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுக்கு ஏதாவது இன்புட் வாங்கணும் யூசர்ட்ட இருந்து. புரியல, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணு. சாய்ஸுக்கு ஏத்த மாதிரி யூசர்ட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்கணும். ஓகே, சோ get inputs according to the choice. அடுத்து யாராவது சொல்லுங்க. கௌதம், அடுத்து என்னப்பா பண்ணோம்? கௌதம் சார் இருக்கேன் சார். அடுத்து என்ன பண்ணோம்? இல்ல ஃபர்ஸ்ட் 2 சாய்ஸ் தான் நானும் யோசிச்சது, தேர்ட் கூட நான் அதை யோசிக்கல. நீ அப்பவே ஆன்சர் சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்ப இந்த டஃப் क्वेश्चनக்கு நீ மாட்டிருக்க மாட்ட. ஆமா சார், தேர்ட் கூட இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றேன். அதுக்குதான் எடுத்தோனே ஈஸியான விஷயம் நமக்கு தெரியும், அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் தப்பிச்சிருக்கலாம். இந்நேரம் வேற யாராவது மாட்டிருப்பாங்க. பாரு, நீ சிக்கிட்ட என்கிட்ட, என்ன பண்றது? வழி இல்ல, சொல்லணும், சொல்லிதான் ஆகணும். நீ ஆன்சர் சொன்னாதான் உன்னை விடுவேன். வசமா சிக்கிட்ட, என்ன பண்ண? அதுக்குதான் பந்திக்கு முந்தணும். பிரியாணி போடுறாங்கன்னா மொத பந்தியில போய் உக்காந்தாதான் பீஸ் கிடைக்கும், லாஸ்ட் பந்தியில போய் உக்காந்தா குஸ்கா தான் கிடைக்கும், இல்லையா? ஆமா சார். ஐ எம் அஸ்யூமிங் யூ ஆர் a non-vegetarian. ஓகே, வெஜிடேரியனா இருந்தா வேற ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்க. ரைட், சொல்லுப்பா. அடுத்து என்ன பண்ணணும்? யூசர்ட்ட இருந்து சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்புட் வாங்கியாச்சு. அடுத்து யூசர் வந்து ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாரு, லெங்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாரு. அடுத்து என்ன? நான் உன்கிட்ட சொல்றேன் லெங்த் 2 பிரெத் 3 அப்படின்னு சொல்றேன். அடுத்து என்ன பண்ணுவ அதை வச்சு? டைப் என்னன்னு செக் பண்ணுவேன் சார். ப்ரோக்ராம் வச்சே யோசிக்காத. நான் ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னு தான் நான் யோசிக்கிறேன். இது வந்து டைப் வந்து இன்டீஜரா ஃப்ளோட்டா அதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் இல்லையா, அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டருக்கு தான். நமக்கு காமன் லாஜிக்கா என்ன பண்ணுவ? என்ன ஏரியா 3 ஆப்ஷன் இருக்கு, ஏதாவது ஒரு ஆப்ஷன் தொடுங்க அப்படின்னா யூசர் வந்து ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாரு. சரி, அப்ப ரெக்டாங்கிளுக்கு தேவையான இன்புட் லெங்த் அண்ட் பிரெத் கொடுங்க அப்படின்னு கேக்குற. யூசர் வந்து லெங்த் 2 பிரெத் 3ன்னு கொடுத்துட்டாரு. அடுத்து நீ என்ன பண்ணுவ அதை வச்சு? இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ற? எதுக்காக இந்த ப்ரோக்ராம்? இந்த ப்ரோக்ராம் என்ன சால்வ் பண்ணுது, என்ன கண்டுபிடிக்குது? சார் இப்ப ஸ்கொயர் வந்தா அது அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது. அதான் என்னது, எதை கண்டுபிடிக்குது? ஏரியா இல்லையா? ஏரியாவை கண்டுபிடிக்கிறது. ஓகே, சோ யூசர்ட்ட இருந்து லெங்த்தும் பிரெத்தும் வாங்கியாச்சு. நான் உனக்கு வந்து லெங்த் 2 பிரெத் 3 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடுத்து நீ அதை வச்சு என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன்.
ஏரியா கண்டுபிடிப்பல்லப்பா. ஆமா, ஏரியாவை தான் சார் கண்டுபிடிப்பேன். ரெக்டாங்கிளா லென்த் பிரெத் கொடுத்துட்டா ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிப்பேன். ஓகே, கால்குலேட் த ஏரியா. அடுத்தது ஏரியா ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 3 into 2 into 3 6 அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நான் கண்டுபிடிச்சதை நானே வச்சுக்கிட்டா எப்படி? யூசருக்கு கொடுக்கணும் இல்லையா? ஓகே, பிரிண்ட் த ஏரியா. இது அல்காரிதம். ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ இது அல்காரிதம். ஸோ நான் கேட்குற கேள்விக்கு நீங்க ஃபர்ஸ்டே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இக்கட்டான நிலைமையில இருந்து தப்பிச்சுக்கலாம். இது இன்னொரு டிப்ஸ். உங்களை என் கிட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு நானே கொடுக்குற ஒரு டிப்ஸ். ஓகே, ரைட். ஸோ யூசர்கிட்ட இருந்து சாய்ஸஸ் கொடுக்குறோம், யூசருக்கு சாய்ஸஸ் கொடுக்குறோம். ஓகே, இந்தாங்க மெனு, ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி இந்தாங்க மெனு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இட்லி, வடை, சாம்பார், பொங்கல்னு லைனா இருக்கு. யூசர் திருப்பி பார்த்துட்டு ஓகே எனக்கு இட்லி வேணும் அப்படின்றாரு. எத்தனை இட்லி வேணும்ன்றது அடுத்த கொஸ்டின். 4 இட்லி வேணும். ஓகே, இட்லி மட்டும் தான் வேணுமா, வடையும் சேர்த்து வேணுமா? இதெல்லாம் மெனு. ரியல் லைஃப்ல நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஏரியா கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும், ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க முடியும், சர்க்கிள் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு என்ன வேணும்? ரெக்டாங்கிள் வேணும். ஓகே, அப்போ லெங்த்தும் பிரெத்தும் கொடுங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இதுதான் ஏரியா. அவ்வளவுதான், ப்ரோக்ராம் முடிஞ்சது. இப்போ நான் போட்டிருக்கிறது அல்காரிதம். இதுவே வந்து நீங்க ஃப்ளோ சார்ட்டா ரெப்ரசென்ட் பண்ணும்போது இட் வில் பி ஈவன் மோர் டீடைல்டு. இதுல நான் இஃப் கண்டிஷன் போடணும்னு நான் போடல, இன்டீஜர்னு நான் போடல, ஃப்ளோட்டுன்னு போடல இல்லையா? நான் போட்டிருக்கிறதுக்கும் ப்ரோக்ராமுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது நார்மலா நான் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நான் ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிதான் நான் எழுதியிருக்கேன். இது அல்காரிதம். இதை ஃப்ளோ சார்ட்டா போட்டீங்கன்னா ஈவன் மோர் டீடைல்டா இருக்கும். ரைட், இப்போ இதுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதுறேன். பிரிண்ட் த சாய்ஸஸ். இந்த ஃப்ளோல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைன்னா இதுல ஏதாவது நான் ஆட் பண்ணணுமா? எனக்கு தெரிஞ்சதை நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சு இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேனா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுங்க. எஸ், ஆதிசேஷன். நோ சார், இல்ல. வேற யாருக்காவது ஏதாவது ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணிருக்கனா, ஆட் பண்ணணுமா? இப்போ யூசர் கேக்குற அந்த இது வந்து சாய்ஸ்ல இல்ல அப்படின்னா என்ன பண்றது கொடுக்கணும்ல சார்? ஓகே, இப்போ கடையில ஹோட்டல்ல சாப்பிட போறீங்க. மெனுல வந்து இட்லி, வடை, சாம்பார்னு இருக்கு. நீங்க பிரியாணின்னு சொல்றீங்க. சர்வர் என்ன சொல்லுவாரு? இல்லன்னு சொல்லுவாங்க சார். அவ்வளவுதான், இல்ல. சோ இல்லாத ஆப்ஷன் நார்மலா எல்லா ப்ரோக்ராம்லயும் வந்து அப்படிதான். ஒரு விஷயம் நம்ம கொடுக்குற சாய்ஸ்லயே இல்ல அப்படின்னா இல்லன்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ அது வந்து ஓகே, அதையும் வேணா போட்டுக்கலாம். யூசர் என்டர்ஸ் சாய்ஸ். சோ நல்ல ஒரு பாயிண்ட். அதையும் நான் இங்க சப் டாபிக்கா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இஃப் த சாய்ஸ் does not exist, என்ன பண்ணலாம்? அங்கேயே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே, எஸ். இன்னொரு வாய்ஸும் கேட்டது. இன்னொருத்தரும் பேசுனீங்க, என்ன சொன்னீங்க? யாரோ சொன்னீங்க, 2 வாய்ஸ் கேட்டது. சுரேஷ் வாய்ஸ், இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வாய்ஸ் கேட்டது. சாய்ஸ் இல்லன்னு சொல்லிடலாம் நான் தான் சார் சொன்னேன். ஓகே, ப்ரோக்ராம் அங்கேயே நிப்பாட்டிக்கலாம். சாய்ஸ் இல்ல அப்படின்னா சாய்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இஃப் சாய்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், டோன்ட் ப்ரொசீட் ஃபர்தர். இல்லையா? ஃபர்தரா எதுவுமே ப்ரொசீட் பண்ண முடியாது. நம்மளா வந்து அசியூம் பண்ணிக்க முடியாது. யூசர் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறாருன்னா யூசருக்கு வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வேணும் அப்படின்னு நம்மளா அசியூம் பண்ணக்கூடாது. 5ன்னு சொல்றாருன்னா அந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா கூட தமிழுக்கு என் 1 அழுத்தவும், ஃபார் இங்கிலீஷ் பிரஸ் 2 அப்படின்னு ஒரு 4 லாங்குவேஜ் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 6ன்னு பிரஸ் பண்ணீங்கன்னா தவறான என்ட்ரி
மீண்டும் முயற்சிக்கும்னு சொல்லும் இல்லையா? இல்லைன்னா தவறான பதிவு, கஸ்டமர் கேரை அழைத்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிரும் இல்லையா? சோ ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணாது. தப்பா என்டர் பண்ணோம்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஓகே, பிரிண்ட் 1. ஆனா இப்ப என்டர் த கரெக்ட் சாய்ஸ்னு ஒன்னு அதுல ஆட் பண்ணலாமா? ஓகே, அது நம்ம இங்க பண்ண போறது கிடையாது. இதே எக்ஸாம்பிள் ஃபார் லூப் பண்ணும்போது போடுவோம், அங்க பண்ணுவோம். ஓகே ஓகே. ஃபார் லூப்லனா வைல் லூப் பண்ணும்போது அந்த லூப்பிங் கான்செப்ட் பண்ணும்போது நம்ம இதே மீண்டும் முயற்சிக்கும். இப்போ சில டைம் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணும்போது நான் தப்பான என்ட்ரி நான் கொடுத்துட்டேன்னா மீண்டும் முயற்சிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மெனுவை திரும்ப சொல்லும். மறுபடியும் நான் தப்பா போட்டேன்னா தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கும்னு சொல்லி திரும்ப அதையே சொல்லும். எது வரைக்கும், எத்தனை டைம் இது சொல்லும்? ரைட் சாய்ஸ் கொடுக்கிற வரைக்கும். ரைட் சாய்ஸ் கொடுக்கிற வரைக்கும். நான் ஒரு 5 தடவையும் நான் ரைட் சாய்ஸ் கொடுக்கல, 10 தடவையும் நான் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 தடவை சாய்ஸ் கொடுக்கும். 3ஆவது தடவை நான் தப்பா என்டர் பண்ணிட்டேன்னா இதுவாயிடும், வெளியில வந்துடும். நான் ஏடிஎம் கார்டை போட்டு ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறேன் அப்படின்னா மிஷின் நான் தப்பான பின் நம்பர் போட்டேன்னா 1 தடவை சொல்லும், 2 தடவை சொல்லும். 3ஆவது தடவை நான் தப்பா போட்டேன்னா கார்டு பிளாக் ஆயிரும். அந்த கார்டை வச்சு திரும்ப பணம் எடுக்க முடியாது. என் கார்டை யாரோ ஒருத்தர் போயிட்டு பின் நம்பரை கெஸ் பண்ணி போட்டாங்கன்னா என்ன ஆகும் இல்லையா? சோ அதுக்காக 3ஆவது தடவை தப்பா போட்டாங்கன்னா கார்டு பிளாக் ஆயிரும். அதனால மேக்சிமம் 3 சாய்ஸ் 3 தடவை ரிப்பீட் பண்ணலாம். அதுக்காக ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றதுனால அது லூப்பு. அது நான் லூப் கான்செப்ட் வரும்போது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லி தரேன். ஓகே, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பிரிண்ட் 2, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிரிண்ட் 3, ஏரியா ஆஃப் சர்க்கிள். இங்க என்ன பண்ணணும்? அடுத்து 3 ஆப்ஷன் பிரிண்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும்? என்டர் சாய்ஸ் வாங்கணும் சார். ஓகே, வெரி குட். என்டர் யுவர் ஓகே ஆப்ஷன். யூசர்ட்ட இருந்து ஒரு ஆப்ஷன் வாங்கணும். இன்புட் ஆஃப் என்டர் அ சாய்ஸ். ஓகே, இந்துமதி சொல்லுமா. ஆப்ஷன் வாங்கியாச்சு. யூசர் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. அடுத்து என்ன பண்ணணும்? சார் என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? ஓகே, இந்துமதி பேசுறது கேட்கல, புரியுதா? அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்டேன். சார் இதுல வந்து ஸ்விட்ச் கேஸ்னு ஒன்னு வரும் சார். ஓகே, வெரி குட். சார் பைத்தான்ல ஸ்விட்ச் கேஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. சி லாங்குவேஜ்ல ஸ்விட்ச் கேஸ் இருக்கு. கேக்குதுமா? கேக்குது. சி லாங்குவேஜ்ல சி, C++, ஜாவா இதுலலாம் ஸ்விட்ச் கேஸ் இருக்கு. பைத்தான்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஓகே, பைத்தான் இல்லையா சார்? அப்ப இருக்கான்னு எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகே சார். நீங்க தேடி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா எனக்கும் கத்து கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ரைட் ஓகே சார். ரைட். சோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? யூசர் வந்து ஒரு சாய்ஸ் கொடுத்துட்டாரு, 2 அப்படின்னு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ் நெக்ஸ்ட்? என்ன பண்ணும்? டூன் கொடுத்த அப்புறம் நம்ம டூன் கொடுத்தா நம்ம ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ணனும் சார். ஓகே, சோ இப்போ நான் லைன் நம்பர் 22ல நான் என்ன செக் பண்ணனும்? நான் என்ன டைப் பண்ணனும்? ஸ்டேட்மென்ட் வரும் சார். ஆப்ஷன் ஈக்குவல் டு 2 இருந்தா நம்ம உள்ள போணும். 1 வந்து என்ன பாவம் பண்ணுச்சு சார்? 1 ஆப்ஷன் 1 என்ன பாவம் பண்ணுச்சுன்னு கேக்குறேன். அப்ப வந்து இஃப் ஸ்டேட்மென்ட்ல 1 அடுத்து எல்இஃப்ல அடுத்தது கொடுக்கலாம் சார். ரைட், அவ்வளவுதான். சோ ஆப்ஷன் 1 மூணுத்தையும் நம்ம செக் பண்ண தான் போறோம். ஏன்னா 1னா ஸ்கொயர், 2னா ரெக்டாங்கிள், 3னா சர்க்கிள், மூணுத்துக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க தான் போறோம். இங்க 2 போட்டு கூட ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது.
நான் ஒரு ஆர்டரா நான் போய்க்கிறேன். அப்பதான் வந்து ப்ரோக்ராம் நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது எனக்கு தெளிவா இருக்கும். ரைட்? ஸோ எப்பயுமே போகும்போது ஒரு ஆர்டரா போங்க. எடுத்தோடனே நான் 2 போட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சா தப்பா அப்படின்னா தப்பே கிடையாது. ஒரு வாரம் கழிச்சு இந்த ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கோ வித் சம் ப்ராப்பர் ஆர்டர். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஆப்ஷன் ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் 1னா என்ன கண்டுபிடிக்க போறோம்? யூசர்ட்ட இருந்து என்ன வாங்க போறோம்? என்ன இன்புட் வாங்க போறோம் ஆப்ஷன் 1க்கு? ஸ்கொயரோட சைடு ஒரு input sir. ஓகே, அதுக்கு நான் இங்க என்ன டைப் பண்ணோம்? எந்த சைடுன்னு கேட்கணும். ஓகே, இன்புட் என்டர் சைட். அடுத்து வேற என்ன பண்ணோம்? சார் இதுக்கு இன்ட் வராதா சார்? ஓகே, இன்ட் இன்புட் நீங்க சொன்னீங்கன்னா நான் போடுவேன். நீங்க தான் சொல்லணும். போட்டாச்சு. இது அடுத்து வேரியபிள் ஸ்டோர் பண்ணனும் சார். ஓகே, சைடு ஈக்குவல் டு ஒரு வேரியபிள்ல போட்டாச்சு. ரைட். அடுத்து என்ன பண்ணோம்? சைடு வந்து 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க யூசரு. அடுத்து அடுத்து வந்து சார் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணு. ஓகே ஃபார்முலா அப்ளை பண்ணு. ஓகே, என்ன ஃபார்முலா? சைடு ஸ்கொயர் சார். ரைட் ஸ்கொயர். ஓகே, சைடு ஸ்கொயர் இல்லையா? ஏரியா தான் கால்குலேட் பண்றோம் இல்லையா? ஏரியா ஈக்குவல் டு சைடு ஸ்கொயர் இல்லனா சைடு இன்டு சைடு. ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு டபுள் ஸ்டார் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. டபுள் ஸ்டார். எஸ் So, டபுள் ஸ்டார். ஓகே, தெரியும்னா ஃபைன். தெரியாதவங்க டபுள் ஸ்டார் வந்து பைத்தான்ல என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்க சொல்லி தர போறது கிடையாது. சில டைம் வந்து சில கான்செப்ட் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா சில சின்டாக்ஸ் வந்து பைத்தான்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி சின்டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி நான் சொல்லி தர மாட்டேன். இப்போ பவர் அப்படின்றது வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. பைத்தான்ல வந்து ஸ்டார் ஸ்டார் போடுவாங்க. இது பைத்தான்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால நான் அதை சொல்லி தர மாட்டேன். அதை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிரிண்ட் பண்ணனும் சார். ஓகே, என்ன பண்ணலாம்? அப்படியே சொல்லு, நான் டைப் பண்ணிடுறேன். The area of the rectangle is இல்லனா F போட்டு கூட. ஓகே, ரெக்டாங்கிளோட ஏரியாவா இது? சார் ரெக்டாங்கிள் இல்ல ஸ்கொயர் சார். ஓகே, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஏரியா இல்லையா? ஏரியா. எஸ் சார். ஓகே, ரைட். அடுத்து என்ன பண்ணோம்? யார் வேணா சொல்லலாம். ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க அதனால நான் சொல்லல அப்படிலாம் கிடையாது. யார் வேணா சொல்லலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து LCM எல்எஃப் ஆப்ஷன் 2. ஓகே, எல்இஃப் ஆப்ஷன் 1 கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அது முடிச்சாச்சு. இப்ப ஆப்ஷன் 1 இல்ல, யூசர் வந்து ஆப்ஷன் 2 கொடுக்குறாங்க அப்படின்னா எல்இஃப் ஆப்ஷன் ஈக்குவல் டு 2. அப்ப என்ன பண்ணணும்? என்ன இன்புட் வாங்கணும்? லென்த் ஓகே, int input enter the length. breadth. அடுத்து ஏரியா equal to length breadth. அடுத்து பிரிண்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகே, ஏரியாவை பிரிண்ட் பண்ணிடணும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஏரியா. ஓகே, அடுத்து மறுபடியும் 3 ன்னு செக் பண்ணுங்க எல்எஃப் சார். ஆப்ஷன் 3. ஆப்ஷன் ஈக்குவல் டு 3.
எல்இஃப் ஆப்ஷன் ஈக்குவல் டு 3ன்னு போடணுமா இல்லனா எல்ஸ்ன்னு மட்டும் போட்டா போதுமா? 3 போடணும் சார். எல்ஸ்ல கண்டிஷன் செக் பண்ண முடியுமா சார்? முடியாது சார். ஓகே, இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்படி எல்இஃப் போடலாமா இல்லனா டைரக்டா எல்ஸ் போட்டு சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாமான்னு கேக்குறேன். எல்ஸே போடலாம் சார் டைரக்டா. கண்டுபிடிக்கலாம். என்ன வித்தியாசம்? எல்இஃபும் போடலாம், எல்இஃப் போட்டு ஆப்ஷன் ஈக்குவல் டு 3 பார்க்கலாம், இல்ல டைரக்டா எல்ஸும் போடலாம். என்ன வித்தியாசம்? சார் யூசர் இப்போ 4க்கு மேல கொடுத்தாங்கன்னா பிரிண்ட் சர்க்கிள் தானே சார் பிரிண்ட் ஆகும். ரைட். சோ யூசர் தப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இட்லி வடை சாம்பார்னா யூசர் பிரியாணி கேட்டார்னா ஓகே, மெனுல இருக்கிற கடைசி ஆப்ஷனை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா யூசர் வாங்கிக்குவாரா? யூசர் கேட்டதை நீங்க கொடுக்கல இல்லையா? யூசர் கேட்டது பிரியாணி, நீங்க ஓகே மெனுல இல்லாத ஒண்ணு கேக்குறாரா, அப்போ கடைசியா இருக்கிறத நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். மெனுல லாஸ்டா வந்து பொங்கல் இருக்கு, பொங்கல் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நோ, தட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர் இல்லையா? யூசர் வந்து ஆப்ஷன் 3 கொடுத்தாருன்னா சர்க்கிள், இல்ல 1 2 தவிர எது கொடுத்தாலும் ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு அசியூம் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ மிஸ்டேக். ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய சாய்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஒரு இஃப் கண்டிஷன்ல மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 அப்படின்னு போட்டேன்னா உள்ள என்ன பிரிண்ட் பண்ணுவேன்? பாஸ். பாஸ். எல்ஸ் வந்து ஃபெயில். ஃபெயில். அவ்வளவுதான். அந்த எல்ஸ்ல மாற்று கருத்தே கிடையாது. இல்ல பாதி பாஸ், பார்டர் பாஸ், பார்டர்ல தான் ஃபெயில் அப்படிலாம் கிடையாது. 35க்கு கம்மியா இருந்ததுன்னா ஃபெயில் இல்லையா? சோ எல்ஸ்ல வந்து அங்க வேற சாய்ஸே கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆப்ஷன் 1 கிடையாது, 2 கிடையாது, அப்படின்னா என்ன வேணா இருக்கலாம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆப்ஷன் 3 இந்த மூணுமே இல்ல அப்படின்னா யூசர் கொடுத்தது இன்வாலிட் இன்புட். அதனால இங்க வெறும் எல்ஸ் போடக்கூடாது, எல்இஃப் போட்டு ஸ்பெசிபிக்கா 3 செக் பண்ணணும். யூசர் 3 கொடுத்தா மட்டும்தான் ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். 1 2 இல்லாம யூசர் என்ன கொடுத்தாலும் ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க கூடாது. தட்ஸ் அ மிஸ்டேக். யூசர் கேட்காத ஒன்ன நீங்க கொடுக்க கூடாது. யூசர் என்ன கேட்கிறாரோ அதை தான் கொடுக்கணும். யூசர் வந்து சாய்ஸ்லயே இல்லாத ஒண்ணு கொடுத்துட்டாருன்னா இன்வாலிட் அப்படின்னு சொல்லிடணும். ரைட். சோ இப்போ சர்க்கிள், சர்க்கிள்க்கு என்ன வாங்கணும்? ரேடியஸ். ரேடியஸ். ரேடியஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் enter the radius. அடுத்து ஏரியா ஈக்குவல் டு பையோட வேல்யூ சார் பையோட வேல்யூ போடுங்க. பையோட வேல்யூ என்ன? 3.14. ஏதோ ஒரு டிவிஷன் சொல்லி 2 நம்பர் வருமே, அது நியூமரேட்டர் என்ன, டினாமினேட்டர் என்ன? 22/7. Yeah, 22/7. ஓகே, 22/7 பை, இதுதான் பை. இன்டு என்ன பண்ணும்? ரேடியஸ் ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் இன்டு ரேடியஸ். அடுத்து பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் ஏரியா. ஓகே, பிரிண்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஏரியா. ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சா? அடுத்து ஏதாவது பண்ணுமா? சார் இல்லைன்னா என்ன சார்? ஓகே, எல்ஸ் வந்து கட்டாயமா போடணும். ஏன்னா யூசர் வந்து இல்லாத ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டாரு. சோ பிரிண்ட் இன்வாலிட் ஆப்ஷன். இன்வாலிட் ஆப்ஷன். ரன் பண்ணிடலாமா? ஏதாவது கொஸ்டின் யாருக்காவது? சோ உங்ககிட்ட இப்ப நான் ஒரு கொஸ்டின் நான் கேக்குறேன். இங்க ஆப்ஷன் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ் 1 போட்டேன்ல, இப்படி ஏன் போடக்கூடாது? ஆப்ஷன் ஈக்குவல் டு நான் இன்டீஜர் 1 போட்டிருக்கலாமே, நான் ஏன் ஸ்ட்ரிங் 1ன்னு போட்டேன்? ஆப்ஷன் ஈக்குவல் டு இன்புட் கேட்டிருக்கீங்களா சார்? அது ஸ்ட்ரிங்ல தான் சார் கேட்டிருக்கீங்க, இன்ட்ல கேட்கலையே. ஓகே, சோ இங்க ஆப்ஷன் வந்து நான் ஸ்ட்ரிங்ல தான் வாங்கியிருக்கேன், இன்டீஜரா நான் வாங்கல.
அதனாலதான் நான் இன்டீஜர் ஸ்ட்ரிங் கம்பேரிசன் நான் பண்ணியிருக்கேன். இன்டீஜர் கம்பேரிசன் பண்ணாம நான் ஸ்ட்ரிங் கம்பேரிசன் பண்ணதுக்கு காரணம் இங்க நான் ஸ்ட்ரிங்கா தான் வாங்கியிருக்கேன். ஒருவேளை இங்க நான் இன்ட்டுன்னு நான் போட்டேன் அப்படின்னா அப்போ நான் நம்பர் கம்பேரிசன் பண்ணணும் இல்லையா? எல்லா இடத்துலயும் சிங்கிள் கோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஆனா இங்க இந்த இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த நம்பரை வச்சு நம்ம ஒன்றும் ப்ராசஸ் எல்லாம் பண்ண போறது கிடையாது. அந்த நம்பரை வச்சு எந்த ஒரு கால்குலேஷனும் பண்ண போறது கிடையாது. அதனால இதுவே போதும். ஒருவேளை நான் 1 2 3க்கு பதிலா ஏபிசியும் கொடுக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஈக்குவல் டு ஏ, ஆப்ஷன் ஈக்குவல் டு பி, ஆப்ஷன் ஈக்குவல் டு சின்னு வந்துடும் இல்லையா? ஓகே, ஸோ ஆப்ஷன் 1னா ஸ்கொயர், ஆப்ஷன் 2 வந்து ரெக்டாங்கிள், ஆப்ஷன் 3 சர்க்கிள். ரன் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் 3 ரெக்டாங்கிள், சாரி ரேடியஸ். ரேடியஸ் வந்து நான் 7 கொடுக்குறேன். என்ன ஆன்சர் வரும் அப்ராக்சிமேட்டா? சார். கால்குலேட் பண்ணிட்டீங்களா? கால்குலேட்டர்ல போட்டீங்களா? அப்ராக்சிமேட்டா மைண்ட்ல கால்குலேட் பண்ணதா? மைண்ட் கால்குலேஷன் போட்டேன் சார். ஓகே, வெரி குட் வெரி குட். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த 7 கொடுத்ததுக்கு காரணமே இந்த டினாமினேட்டர் 7ஓட கேன்சல் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். ஸோ 22 into 7 தான் ஆன்சர், 154. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர் 154. 7 நான் கொடுத்ததுக்கு ரீசன் இதுதான். டினாமினேட்டரை நம்ம இது பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் சைடு 10 அப்படின்னா 100. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லெங்த் 5, breadth 6, 30. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 30. ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நோ சார். ஓகே, ஸோ நார்மலா ஒரு இன்புட் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி வச்சுக்கோமே, ரெக்டாங்கிள் லெங்த் வந்து 10 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 2 சென்டிமீட்டர். ஏரியா என்ன? 20 centimeters square சார். ஓகே, யூனிட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து டைப் பண்ண முடியாது, ஸ்கொயர் சென்டிமீட்டர் ரெண்டும் ஒன்று தானே? எஸ் சார். 20 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கும் போது இதுவும் வந்து ஒரு சாய்ஸா வச்சுக்கலாமா? லெங்த் ஐ மீன் யூனிட் வந்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாமா? யூனிட்டுக்கு வந்து சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமீட்டர், இன்ச்சஸ், ஃபீட். ஸோ சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா ரிசல்ட் பிரிண்ட் பண்ணும் போது ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இன்ச்சஸ்ல கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் இன்ச்சஸ், ஃபீட்ல கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட். ஸோ நம்ம பொதுவா லேண்டை பத்திலாம் பேசினாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி பேசுவாங்கல்ல. உங்க வீடு எவ்வளவு பெருசு அப்படின்னா 400 ஸ்கொயர் ஃபீட், 500 ஸ்கொயர் ஃபீட், 2500 ஸ்கொயர் ஃபீட் அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா? அதுவும் ரெக்டாங்கிள் தான். லேண்டும் வந்து ஒரு ரெக்டாங்கிள் சைஸ்ல இருக்கு அப்படின்னா 40க்கு 60 அப்படின்னா அதோட ஏரியா என்ன? அது ஸ்கொயர் ஃபீட்ல பேசுவாங்க. அதுவும் ரெக்டாங்கிள் தான், ஆனா சென்டிமீட்டர்ல கிடையாது, ஃபீட்ல பேசுவாங்க. ஏ சோ யூசர் கிட்ட இருந்து யூனிட்ஸ் வந்து இன்புட்டா வாங்கலாம். யூனிட்ஸ் இன்புட்டா வாங்கணும்னா நம்ம பிரிண்ட் பண்ணும் போது இந்த இடத்துல ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு போடலாம். யூசர் வந்து சென்டிமீட்டர்னு செலக்ட் பண்ணியிருந்தா, இல்ல யூசர் வந்து இன்ச்சஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா
ஸ்கொயர் இன்ச்சஸ், யூசர் ஃபீட் சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட். இந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் மோர் ரீசனபிளா இருக்குமா, படிக்கும் போது நமக்கு மோர் மீனிங்ஃபுல்லா இருக்கும். யூனிட் வந்து என்ன அப்படின்னு கொடுக்குறோம்னா. கரெக்டா? நீங்க எப்பயுமே மேக்ஸ்ல ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எல்லாம் பிரிண்ட் பண்ணும் போது அந்த யூனிட் போடாம விட்டீங்கன்னா ஒரு மார்க் கட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? Yes, sir. சோ யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யூசர்கிட்ட என்ன யூனிட்ல கொடுக்குறாரு அப்படின்றத யூசர் கிட்டே இருந்து கேட்டு வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த யூனிட்டுக்கும் இது ஸ்கொயரா ரெக்டாங்கிளா சர்க்கிளா அப்படின்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல சார். ஓகே, சோ யூசர் வந்து என்ன ஷேப்புக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறாருன்றது ஒரு இன்புட், யூசர் வந்து என்ன யூனிட்ஸ்ல கொடுக்க போறாருன்றது வேற ஒரு இன்புட். ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா? ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. Yes, sir. ஓகே, சோ உங்க ஹோம்வொர்க் இதுதான். அதனாலதான் இதை நான் கிளாரிஃபை பண்றேன். ஹோம்வொர்க் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இதே ப்ரோக்ராம் யூனிட்ஸும் சேர்த்து வாங்க போறீங்க. அந்த யூனிட்ஸ் வந்து யூசர் வந்து ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் எனக்கு சென்டிமீட்டரா மீட்டரா இன்ச்சஸா அப்படின்னு கேட்கக்கூடாது. யூசர் என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி அதுக்கு முன்னாடியே அந்த யூனிட் கேட்டு வாங்கியிருக்கணும். ஆப்ஷன் 1 சென்டிமீட்டர், ஆப்ஷன் 2 இன்ச்சஸ், ஆப்ஷன் 3 ஃபீட். யூசர் கிட்ட யூனிட் ஃபர்ஸ்ட் கேட்டு வாங்கிட்டு அது கூடயே எந்த என்ன ஏரியா கண்டுபிடிக்கிறாங்கன்றதை கேட்டு வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூனிட்ஸோட சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து என்னன்னா, இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணோம்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் இப்படி நம்ம கொடுத்தோமா? அடுத்தது new2.py அடுத்த ப்ரோக்ராம்ல இதையே இன்னொரு ஸ்டெப் அட்வான்ஸ்டா போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆப்ஷன் 1 ஏரியா, ஆப்ஷன் 2 வால்யூம். What do you want to find? Do you want to find area or do you want to find volume? ஏரியா கண்டுபிடிக்கணுமா, வால்யூம் கண்டுபிடிக்கணுமா, கன அளவு கண்டுபிடிக்கணுமா? ஓகே, வால்யூம்னா கன அளவு இல்லையா? சோ ஏரியா கண்டுபிடிக்கணுமா, கன அளவு, பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா, கன அளவு கண்டுபிடிக்கணுமா? ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆப்ஷன் ஏ அதே தான். ஸ்கொயர் பி, ஸ்கொயர் ரெக்டாங்கிள், சி சர்க்கிள். யூசர் வந்து ஏரியா இல்ல எனக்கு வந்து நான் வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும்? இப்ப ஸ்கொயர்னா அதுக்கு ஈக்குவலன்ட் 3 டைமென்ஷன் என்னப்பா? Cube, sir. ஓகே, குட். ரெக்டாங்கிளுக்கு தெரியாது சார். கியூபாய்டு. ஓகே, கியூபாய்டு. ரெக்டாங்கிளுக்கு கியூபாய்டு. ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஜியோமெட்ரி பாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா கியூபாய்டு, ஃபோன் மாதிரி இருந்ததுன்னா கியூபாய்டு. அதுவே டைஸ் மாதிரி இருந்ததுன்னா, தாயபாஸ் மாதிரி இந்த ரவுண்டா வெள்ளை கலர்ல வரும்ல அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கியூப். ஓகே, சி என்ன வரும்? சிலிண்டர். வெரி குட். சிலிண்டர். சிலிண்டருக்கு மாதிரியே சர்க்கிள் வச்சு வேற ஒன்னும் சொல்லலாம். என்னது? ஸ்பியர். ஸ்பியர். சோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இதே மாதிரி யூனிட்ஸும் கேட்டு வாங்கணும். யூனிட்ஸுக்கும் யூசர் வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறாரா வால்யூம் கண்டுபிடிக்கிறாரான்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரைட்? யூசர் வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எதோட ஏரியா வேணும்? ஸ்கொயரா ரெக்டாங்கிளா சர்க்கிளா? இல்ல யூசர் வந்து வால்யூம் வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னார்னா எதோட வால்யூம்? கியூபா, கியூபாய்டா, சிலிண்டரா, ஸ்பியரா?
அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு, ஃபார்முலா தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கூகுள்ல தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே. அவுட்புட் வந்து யூசர் என்ன யூனிட் கொடுத்தாரோ அதே யூனிட்ல பிரிண்ட் பண்ணணும். ஏரியானா ஸ்கொயர் சென்டிமீட்டர், வால்யூம்னா சென்டிமீட்டர் சார். கியூபிக் சென்டிமீட்டர், வெறும் கியூப் கிடையாது, கியூபிக் சென்டிமீட்டர், கியூபிக் ஃபீட், கியூபிக் மீட்டர், ஓகே, மீட்டர் கியூப், அந்த மாதிரி சென்டிமீட்டர் கியூப் அதை பிரிண்ட் பண்ண முடியாது, அதனால கியூபிக் மீட்டர், கியூபிக் சென்டிமீட்டர். அந்த பவர் 3 உங்களால பிரிண்ட் பண்ண முடியும், அது எப்படி எப்படி பிரிண்ட் பண்ணலான்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா வெல் அண்ட் குட். அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா வெரி குட், பண்ணுங்க. பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், புதுசா ஒண்ணு கத்துக்கோங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்கா கொடுத்த ஹோம்ஒர்க்ல? ஸோ கொடுத்த ஹோம்ஒர்க்கை முதல்ல டைரக்டா சால்வ் பண்ணாம ரைட் அ ஃப்ளோ சார்ட், இஃப் கண்டிஷன் போடுங்க, எல்லா இஃப்பும் கரெக்டா கனெக்ட் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ரைட்டிங் ப்ரோக்ராம். ஸோ நீங்க ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணும்போது இதுக்கு ஃப்ளோ சார்ட்டும் வைக்கணும், ப்ரோக்ராமும் வைக்கணும், ரெண்டுமே பண்ணணும். ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ்? கொஸ்டின் இல்லைன்னா அன்மியூட் பண்ணி இல்லைன்னு சொல்லுங்க. எனி கொஸ்டின்? இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். ஓகே.